கான்டென்ட்டுக்கு சில பேர் பிளான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த கான்டென்ட் ஜேர்னிக்கு சில பேர் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து 1 million ரீச் பண்ணணும். நான் ஒரு டைம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். வருஷத்துக்குள்ள 1 million ரீச் பண்ணணும். ஓகே. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து, வருஷத்துக்குள்ள 1 million ரீச் பண்ணுறது அப்படின்றது என் கண்ட்ரோலே கிடையாது விஷயம். நான் 1000 வீடியோ போட்டாலுமே 1 million ரீச் பண்ணணும்னு கேட்டால் எனக்கு தெரியாது அது. ஆனால் என் கண்ட்ரோல் எது இருக்குது அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்து, பிளான் லைக் திஸ். இந்த 2 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒரு 10 வீடியோ போடுவேன். அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இத்தனை வீடியோ போடுறதுன்றது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அது அப்படி பிளான் பண்ணுங்க. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், லைக்ஸ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது வராத போது நமக்கு டிசப்பாயிண்ட் தான் ஆகும். அதனால் இத்தனை வீடியோ போடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ராத்திரி பேரும் உழைக்கிறானா நினச்சி ராத்திரி அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஸோ ஸ்டாய்ஸம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எனக்கு சுற்றி இருக்க நிறைய பேர் இதை சொல்லு, யோகேஷ் மென்டர்லாம் வந்து சொல்லி இது அவர் சொல்லி எனக்கு மைண்டில் ஏறிடுச்சுது. ஸோ உங்களோட ப்ராக்ரஸை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. அதே தான். உங்கள் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு வர ரியாக்ஷன்ஸோ ரிசல்ட்ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஸோ அதனால் அதை விட்டுனாலே ஓரளவுக்கு நிம்மதியாக கண்டென்ட் பண்ணுவோம். இல்லைனா வந்து அதுவே என்னடா அது அடுத்த வீடியோ வைரல் ஆகணுமே, 1 million ஆனால் தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அப்படின்னு நம்பர்ஸாக போயிடும். ஸோ நம்பர் கேம் கிடையாமல் இது ஒரு பீப்புள் கேமாக மாற்றணும்னா அதனால ஜாலியாக இருக்கும்.